ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு. இந்த மீனுக்கு பேர் டிலாப்பியா. இது வந்து க்ளீன் பண்ணி தோல் எடுத்து முள்ளெல்லாம் இல்லாமல் தனித்தனியாக இப்படி பேக் பண்ணி வாஷ்டாகவே வந்துடும். ஃப்ரோசன் தான் இது. அந்த கவர்லேருந்து எடுத்து அப்படியே சமைக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் என்ன தான் வாஷ்டாக இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு தடவை வாஷ் பண்ணணும்ல. எனக்கு ஏதோ அப்படி வாஷ் பண்ணிடணும். அதனால் வாஷ் பண்ணி கட் பண்ணியெல்லாம் வச்சாச்சு. இனி என்ன, கடாயை தூக்கி அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு அதில் எண்ணெயை ஊற்றி, நான் யூஸ் பண்ணுறது தேங்காய் எண்ணெய். அதில் நம்ம கொஞ்சம் பொருட்களை வறுத்தெடுக்க போகிறோம். பூண்டு, இஞ்சி, அதோட பச்சை மணம் போனதுக்கப்புறம் மல்லிப்பொடி, மிளகா பொடி, அதுவும் கொஞ்சம் வறுத்து அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஒரு கையளவு தேங்காய். தேங்காய் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, இங்கே எங்களுக்கு ஃப்ரோசன் தேங்காய் தான் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி மீன் குழம்பு இல்லை தேங்காய் ஊற்றி அரைச்சி ஊற்றுற குழம்பாக இருந்தால் ஃபஸ்ட்டே தேங்காவை எடுத்து வெளியே வைக்கணும். நான் காலையில் எடுத்து வச்சுட்டேன் எந்திரிச்சப்பவே. அதனால் அது டீஃப்ராஸ்ட் ஆகி தான் இருக்குது. தேங்காவும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஆறதுக்கு வச்சுடுங்க. ஆக்சுவலி நான் வந்து மஞ்சள் பொடியும் போட்டுட்டேன் இப்போவே. ஓகேவா? இதில் இந்த மிக்சர்லேயே. ஸோ 6 பொருள் வறுக்க போட்டிருக்கோம். இஞ்சி, பூண்டு, மிளகா பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, தேங்காய், அவ்வளோதான். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சியில் நல்லா அரைச்சி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இனி மீன் குழம்பு பண்ணலாமா? மண்சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ஊற்றி, தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம போட போகிறது கொஞ்சமாக உளுவான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். தமிழ்நாட்டில் வெந்தயம்னு சொல்லுவாங்க. வெந்தயம், கொஞ்சம் கடுகு, இது ரெண்டும் நல்லா படப்படான்னு வெடித்த உடனே ஒரு கையளவு கருவேப்பிலை. ஆனால் எங்கள் ஊரில் கையளவு கருவேப்பிலெலாம் போட முடியாது, ஏன்னா கருவேப்பிலை இல்லை அவ்வளோ. அதில் இருக்கிற கருவேப்பிலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாவை நடுவில் கீறி அதையும் போட்டுருங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், ஆக்சுவலி சின்ன வெங்காயம் தாங்க நான் யூஸ்வலாக போடுவேன். அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புல. ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டாச்சு. அது நல்லா வதங்கணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணது ஆட் பண்ணிவிட்டேன். தக்காளி உங்கள் புளிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம புளியும் ஊற்ற போகிறோம்ல. இதில் நம்ம ஊற்ற போகிற புளி இருக்குல்லங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான புளி. கேரளாவில் இதை கொடம்புளின்னு சொல்லுவாங்க. தமிழில் அது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. கொடக்கா புளின்னு நினைக்கிறேன், சாதாரண புளியில். அப்போ அதில் 2 பீஸை எடுத்து அதை நல்ல சுடு தண்ணியில் போட்டு வச்சுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே. அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் நம்ம அந்த புளியை இந்த குழம்புல. ஓகேவா? தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது, நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா, அந்த மசாலாவை இதுக்குள்ளே போட்டுட்டு தேவையான தண்ணியையும் ஊற்றிட்டு அப்புறம் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம ஊற வச்சுருந்த புளி இருக்குல்லங்க, அந்த 2 கொடக்கா புளி, அதையும் இந்த குழம்புல ஊற்றி அதுவும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து முடித்த உடனே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, லாஸ்ட்டாக அந்த கழுகி வச்ச ஃபிஷ் இருக்குல்லங்க, அதை இதுக்குள்ளே போட போகிறோம். அந்த ஃபிஷ்ஷு வந்து டக்குன்னு வெந்துடும் டிலாப்பியா. அதனால் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். நான் யூஸ்வலாக மீனை உள்ளே போட்டுட்டு ஒரு 2 செகண்டில் ஆஃப் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அந்த மீன் சட்டியோட சூட்லேயே அது வெந்துடும். இந்த மீன் வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா படப்படப்படான்னு பிரிஞ்சு உதிர்ந்து வந்துடும். அதனால் நான் ரொம்ப நேரம் அதை வைக்க மாட்டேன். அதே மாதிரி கிளறையும் மீன் உடஞ்சிட்டே இருக்கும். அதனால் அதை அப்படியே போட்டுட்டு ஒரே ஒரு கிளறிட்டு அடைச்சி வச்சுருவேன். லாஸ்ட்டாக நம்ம பண்ணுறது கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் மேலாப்பில் ஊற்றி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிட்ற டைமில் அந்த மூடியை திறந்துட்டு நல்ல சுட சாதத்தில் நல்ல மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணணும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய், டேக் கேர்.